ஆண்டவர் உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த 5வது மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மணித்த நிகழ்ச்சியின் வாயில் உங்களை சந்திப்பதில் கற்றுக்கொள்ளாய் மகிழ்ச்சி அடைகிற கற்றுக்கொள்ளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசி கேட்போம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு 4:1. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசனமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளை இடுகிறதாவது, கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை 16வது சுற்றாக நான் பார்த்து கொண்டே வருகிறோம். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? ஸ்தோத்திரம். நியாயம் தீர்க்க போகிறவர். தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த உலகத்தில் நியாயம் தீர்க்கக்கூடியதான அனுமதி, வல்லமை, அதிகாரம் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவர் எப்படி நியாயம் தீர்ப்பார் அப்படின்னா, சரியாய் நியாயம் தீர்க்கிறவர். ஒரு நியாய தீர்ப்பு உண்டு என்பதையும் நாம் என்ன செய்யணும் அறிந்து கொள்ள. எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் செய்கிறார், உண்மைதான். இன்னும் செய்வார், அதை காட்டிலும் உண்மைதான். ஆனாலும் நியாய தீர்ப்பு என்கிற ஒன்று இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பு ஒரு மனுஷனை என்ன செய்ய முடியாது, தப்ப முடியாது. இது அனுதின கண்மணி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு எண்ணம் இருக்கும். நமக்கு ஒரு நல்ல நியாய தீர்ப்பு கிடைக்க வேண்டும். சத்ருவுக்கு ஒரு நல்ல சரியான நியாய தீர்ப்பு கிடைக்க வேண்டும். இரு பட்சத்திலுமே இப்படிப்பட்டதான ஒரு எண்ணங்கள் பல முறை வந்து நம்மை விட்டு போகிறது உண்டு. சில பேர் அதற்காகவே காத்திருப்போம். இந்த தீமை செய்கிறவர்களுக்கு என்ன கிடைக்கும், நாம் ஆண்டவருக்காக வாழ்கிறோமே, என்ன கண்டிப்பாக ஒரு தீர்ப்பு வச்சுருப்பார். ஏன்னா அவர்களுடைய தீர்ப்பு மனிதன் நன்மை செய்த நன்மைக்கானாலும் தீமைக்கானாலும் தெய்வ சன்னிதானத்திலே நிற்க வேண்டும் என்பதை 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நம்மளால் வாசிக்க முடியும். அதனால் நியாயம் தீர்க்க போகிறவருக்கு முன்பாக ஒரு நாள் நின்றுத்தான் ஆக வேண்டும். அதனால் ஆண்டவருக்காக வாழ்கிற, ஜீவிக்கிற, செயல்படுகிற, கர்த்தருக்கு பயப்படுகிற, ஜெபிக்கிற, வேதத்தை வாசிக்கிற, ஊழியரை நேசிக்கிற, ஆலயத்தை நேசிக்கிறத தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஒருவரும் சோர்ந்து போக வேண்டாம். நமக்கு ஒரு நல்ல நியாய தீர்ப்பை ஆண்டவர் வச்சிருக்கிறார். மத்திய 25 பார்த்திங்க அப்படின்னா, அங்கே 3 விதமான கூட்டத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பு. ஒன்று புத்தி உள்ள புத்தி இல்லாத ஒரு கூட்டம். 2வது 5-2-1 தாளந்து வாங்கின மனிதர்கள் கூட்டம். 3வது நன்மை செய்தவர்கள் செய்யாதவர்கள். இந்த 3 கூட்டத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா சரியான நியாய தீர்ப்பு கர்த்தர் கொடுத்தார். ஸ்தோத்திரம். பாருங்கள், புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள். ராஜாவை வரவேற்க கடந்து போனதான புத்தி உள்ளவர்கள் தீவெட்டி கொண்டு போனாங்க, எண்ணெய் கொண்டு போனாங்க, ஆயத்தத்தோடு போனாங்க. ஆனால் புத்தி இல்லாதவர்கள் தீவெட்டியை கொண்டு போனாங்க, எண்ணெயை கொண்டு போனாங்க. அது ஒரு அஜாக்கிரதை, சோம்பல்தனமான வேலை. ஆனால் அங்கே நியாய தீர்ப்பு வர்ற வரைக்கும் 2 பேரும் போனாங்க, வந்தாங்க, தூங்கினாங்க, வச்சு இப்படி இருந்துச்சு. ஆனால் தீர்ப்பு ஒன்று வரும் பொழுது புத்தி உள்ளவர்கள் உள்ளே மனவளாளர்கள் பிரவேசித்தார்கள். புத்தி இல்லாதவர் பார்த்திங்களா, அவர்கள் கதவு அடைக்கப்பட்டது, புறம்பாக்கப்பட்டார். 2வது 5-2-1 தாழ்ந்து வாங்கின 5-2 தாழ்ந்து வாங்கினவன் அதை வச்சு சம்பாத்தியம் பண்ணான். அதனால் ஆண்டவர் அவனை ஒரு 5 பட்டணத்துக்கு இவன் 2 பட்டணத்துக்கு அதிகாரியாக மாற்ற. ஆனால் ஒரு தாழ்ந்து வாங்கின பற்றியெல்லாம் சீலையில் முடிஞ்சு சுற்றி பத்திரமா வச்சுருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு தீர்ப்பு எப்படி கிடச்சி பார்த்தீங்களா, அவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இவனுக்கு பார்த்தீங்களா எரிநரகத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. நன்மை செய்தவர்கள், விசாரித்தவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பரலோக ராஜ்யத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். செய்யாதவர்கள் நரகத்தை இருப்பார். அப்போது அவருக்கு முன்பாக நியாயத்தீர்ப்பு நாளில் நிற்காமல் ஒருத்தர் போக முடியாது. அதனால் நீங்கள் தைரியமாக சந்தோஷமாக இருங்க. எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும், தேவ ராஜ்யத்தை தேவன் தருவார் என்கிற நம்பிக்கையோட ஓட்டம் தொடரட்டும். சந்தோஷமாக ஆண்டவருக்காக ஓடுங்கள். காட் பிளஸ் யூ. நல்ல பிதாவே, நீர் நியாயம் தீர்க்க போகிற அதிகாரமுள்ள தேவனாக இருக்கிற அப்படின்னாலே ஸ்தோத்திரம். உமக்காய் வாழ்கிற உடைய பிள்ளைகளுக்காய் ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க போகிற அப்படின்னாலே ஸ்தோத்திரம். இயேசு நிமித்த ஜெபங்கேஜி நல்ல பிதா. காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கண்மணி சந்திக்கு வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாய் நடத்துவதாக. ஆமென்.